Welcome to beautiful world of integrated farming. Full black. Full black. அப்படின்னு பார்த்தா இதான் நம்மளோட பிளான்டட் ஏவரி. நம்ம இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்ட்ரீம் வாட்டர் ஃபால் கண்டுபிடிச்சிருக்கோம். ரொம்ப அக்ரெசிவ், அட் சேம் டைம் குழந்தை. அக்ரெசிவ், ரொம்ப அக்ரெசிவ். டெரியர் வெரைட்டி. நம்ம கோம்பு அங்கே ஒருத்தன் வந்திருக்கான் பாரு. ஐயா நீங்களே கைவிங்க. அப்போ பேஷன் பிகம்ஸ் பாய்சன். வி ஓவர் ஸ்பெண்ட். இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணா ப்ரோவோட ஃபார்ம். இவ்வளோ பெரிய ஃபார்ம் வச்சுருக்கேன்னு நமக்கு சொல்லவே இல்லை. இப்போ சூப்பராக பயங்கரமாக எல்லா விதமான பெட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் டு பியூட்டிஃபுல் வேர்ல்ட் ஆஃப் இன்டகிரேட்டட் ஃபார்மிங். வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஃபார்ம்ஸ். இது ஃபுல் ஃபார்ம் என்னது? ஃபுல் ஃபார்ம் இல்லைம்மா, சும்மா தான் பிஜேபி எம்ஜிஆர் அந்த மாதிரி தான். நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது வேணும்னு சொல்லிட்டு ஜேஎஸ்ஆர் தான் வந்துச்சு. ஐடி பிரெயின் வேறு. சரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் வைப்போமேனு ஜேஎஸ்ஆர் நானும் வச்சுட்டோம். ஸோ இதுதான் விஷயம். அப்புறம் இது வந்து என்னோடய பார்ட்னர் ராம். ஸோ எனக்கு கூட இருந்து எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுத்து இன்றைக்கி இந்த ஃபார்ம் இந்த நிலைமையில் இருக்குன்னா இவரும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஸோ இதுக்கு மேலே இந்த ஃபார்மோட என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோங்கிற இந்த போர்ஷனோட இன்ட்ரோ ராம் கொடுப்பாரு. அடுத்ததில் நான் வேறு இந்த போர்ஷன்னா கடக்நாத்னு சொல்கிறத விட இது வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மோட ஒரு முக்கியமான சிச்சுவேஷன். எப்படி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கோழி, ஃபிஷ்ஷு, கீழே பிளான்ஸ் ட்ரிப்பி மூலியமாக இந்த மூணையும் இன்டகிரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது எதுக்காக இன்டகிரேட் பண்ணியிருக்கோம், என்ன பண்ண போகிறோம், இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எதுக்காக என்னென்னங்கிறத டீட்டெயில்ஸ் ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ராம் தான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கும் பார்த்துக்கிறாரு. ஸோ ஃப்யூச்சரில் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண ஏதாச்சுனாலும் நீங்கள் ராம் கிட்ட தான் பேசுகிற மாதிரி இருக்கும் எங்கள் வெப்சைட் மூலியமாக. ஸோ கீப் இம் இன் மைண்ட். தேங்க்யூ. வெல்கம் ஜி, வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஃபார்ம். இங்கே இந்த ஃபார்மை எதுக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணி தான். மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வளர்கிற குழந்தைகளுக்கு, ப்ரெக்னென்ட் லேடிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு சரியான நியூட்ரிஷன், ஒரு ஹை ப்ரோட்டீன் வந்து என்றைக்கும் ஒரு டெஃபிஷியன்சியாகவே இருக்குது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரு ஆர்கானிக் ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபார்மை வந்து நாங்கள் இனோவேட் பண்ணோம். இதுதான் எங்கள் கோல், ஒரு ஆர்கானிக்கான ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறது. இந்த ஃபார்மில் கோழியை வளர்த்தி அதில் வர ஃபுட் வேஸ்ட்டை வந்து ஃபிஷ்ஷுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம், க்ரோனுக்காக. ஃபிஷ்ஷில் வர ஃபுட் வேஸ்ட்டை வந்து பிளான்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணி அது மூலிமா வெஜிடபிள்ஸும் க்ரோன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரூட் டாப் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் ஃபிஷ்ஷும் அப்புறம் ஹேண்ட் கிராஃப்டட் எக்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் சொசைட்டிக்கு. ஸோ இதில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறது என்ன அப்படின்னா, யங் ஜென்ரேஷனுக்கு ஒரு ஆர்கானிக்கான ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். ஏர்னிங் வைஸ் எப்படி? ஏர்னிங்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா, இயர்லி இந்த ஜேஎஸ்ஆர் இன்டகிரேட்டட் ஃபார்ம் மூலிமா 9 lakhs rupees இயர்லி இன்கமாகவும் 50,000 rupees மந்த்லி இன்கமாகவும் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சிட்ருக்கு. இது எப்படின்னா, எக்ஸும் இவங்களை நல்லா வளர்க்குறனால 14,000 எக்ஸ் இயர்லி எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. டெய்லி எத்தனை எக்ஸ் எடுக்கிறீங்க? டெய்லி நியர்லி 40 to 50 எக்ஸ் வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போதைக்கு. ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ton ஆர் 1.5 tons வந்து இயர்லி நாங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது இல்லாமல் 20,000 rupeesக்கான வெஜிடபிள்ஸும் இயர்லி நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி இந்த ஃபார்மில் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரோ. அதுதான் ப்ரோ இதோட ஸ்பெஷாலிட்டி. நாம் இங்கே யூஸ் பண்ணுற இன்டர்நேஷ்னல் ரூஃப்டாப் மெத்தட் மூலியமாக கோழிகளை வந்து மேய்ச்சல் முறையில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோரும் அப்படியே ஹாப்பியாக மேய்ஞ்சிட்ருக்காங்க. மேய்ச்சல் முறையில் வளர்த்துறதுனால இவங்களுக்கு வந்து 0 cholesterol முட்டையை கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே, அப்புறம் யூவி சன்லைட்டடும் யூவி லைட்டடும் ட்ரீட் பண்ணுறதுனால இந்த ஃபார்மில் இவங்க கொடுக்குற எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாகவே ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்குது. அது எப்படி ப்ரோ சொல்கிறீங்க? எக்கில் கொலஸ்ட்ரால் இல்லை, வைட்டமின் டி? ஆமாம், உங்களுக்கு வந்து மேய்ச்சலில் வந்து வளர்த்தும் போது அதுக்கு அதிக மூமெண்ட் கொடுக்குது இல்லைங்களா, அதனால வந்து அதுக்கு கொடுக்குற மூமெண்ட்னால அவங்க கொடுக்குற
எக்ஸும் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. அதுவும் இல்லாமல் இந்த டெய்லி நாங்கள் கொடுக்குற ஹர்ப்ஸும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுலேயும் 14 to 16% ப்ரோட்டீன் வந்து எங்களுக்கு வந்து ப்ரொவைட் ஆகுது. நாங்கள் ஆமாம் லேபில் ரிப்போர்ட்டில் டெஸ்ட் பண்ணோம். ஹை நியூட்ரிஷன் வேல்யூஸும் இருக்குது, ஆன்டி ஆக்சைட்ஸ் இருக்குது, 0 கொலஸ்ட்ரால் இருக்குது. லேப் ரிப்போர்ட்டாகவும் இதை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து ஆர்கானிக் புரட்சியில் இறங்கியிருக்கோம். அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல ஃபுட்டை கொடுக்கணும். அவங்க உண்மையாலுமே எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஆர்கானிக்கான ஃபுட்டை கொடுக்கணும் இன்றைக்கி இருக்க சொசைட்டியில் அப்படிங்கிறத நாங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறோம். இந்த ஃபார்ம் நாங்கள் நடத்துகிறதுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ நேரம் என் கூட ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கீங்க, இவ்வளோ கோழிகளை பார்த்துட்டீங்க, ஃபிஷ்ஷு எல்லாமே பார்த்தீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஸ்மெல் வருதா? இல்லை, எந்த ஸ்மெல்லும் இல்லை. இதெல்லாம் தான் பெனிஃபிட்ஸ். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸை வந்து நம்ம ஃபார்மில் ஆட் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் வந்து இந்த ஃபார்மை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒன்லி 2 hours ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அந்த 2 hours இந்த ஹோல் ஃபார்மையும் அவர் வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இந்த ஃபார்மை நாங்கள் எதுக்காக ரன் பண்ணிகிட்ருக்கோம் இவ்வளோ பேஷனேட்டடாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஆர்கானிக்கான ஃபுட்டை கொடுக்கணும், ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விஷன். இந்த மாதிரி நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் உருவாக்கணும் அப்படிங்கிறதும் எங்களோட விஷனாக இருக்குது. இந்த யாருக்கெல்லாம் அக்ரி மேலே ஒரு லவ் இருக்கோ, யாரெல்லாம் ஹெல்த்தியாக வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ, யாரெல்லாம் வந்து சுற்றி இருக்க தன்னோட அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும், ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழணும்னு ஆசைப்படுறவங்க, ஒரு நாளைக்கு வெறும் ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இதுக்காக அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக எங்களோட சக்ஸஸை ஷேர் பண்ணிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? இது என்ன மேட்டர்னா மச்சான், இப்போ நம்ம என்ன பண்ணிக்கோன்னா ஃபஸ்ட்டு பெட்டாக வச்சுருந்தோம் தெரியுமா, அதே கான்செப்ட் தான். இப்போ நான் ஃபின்ச்சுக்கு கொஞ்சம் மாறிட்டேன். ஃபின்ச்சை வந்து நம்ம இண்டிவிஜுவல் டேங்க்கில் ப்ரீட் பண்ண முடியும். சாரி, இண்டிவிஜுவல் டேங்க்குன்ட்டேன், இண்டிவிஜுவல் கேஜஸில் ப்ரீட் பண்ண முடியும். இந்த கேஜில் என்ன நோ க்ளீன் சிஸ்டம், நம்ம சென்னையில் ஃபாலோ பண்ண பெட்டா டேங்க்கில் பண்ணதை இங்கே இதாக பண்ணிட்டேன். ஸோ வீட்டில் ஏன் வளர்த்த விட மாட்டாங்க, கீழே கூட க்ளீன் பண்ணோம் அது இதுன்ட்டு. நீ ஆல்ரெடி அங்கே பார்த்துருப்ப, ஸ்மெல் இல்லாமல் என்ன வளர்த்திட்டு இருந்தோம், கோழியை வளர்த்திட்டு இருந்தோம். ஸ்மெல் இருந்துச்சா? இல்லை. அதே தான் இங்கேயும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கோன்னா ஸ்மெல் இல்லாமல் இந்த மீடியாவை இங்கேயும் கொண்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக இது வந்து 7 கைண்ட் ஆஃப் மிக்சர் இருக்குது. நம்ம எப்படி அக்வாஸ் ஆயில், ஏடி அக்வாஸ் ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரியே இதில் 7 மிக்சர் இருக்குது. ஒன்று வந்து என்ன பண்ணால் ஈரத்தை உறிஞ்சிடும், இன்னொன்று வந்து என்ன பண்ணோன்னா பிஹெச்சை மெயின்டைன் பண்ணிடும், இன்னொன்று வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா வளர்த்திடும், இன்னொன்று எனி அன்வான்ட் ஸ்மெல்லோ இது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த 7 கைண்ட் ஆஃப் மீடியம் மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சராக கொண்டு வந்து இப்போ அக்வாஸ் ஆயில் மாதிரி இதில் போட்டு விட்டுட்டு 1 வீக்குக்கு ஃபுட்டை வச்சு தண்ணியை வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. தண்ணியும் ஆட்டோமேட் பண்ண போகிறோம். ஸோ தண்ணியும் ஆட்டோமேட் பண்ணியாச்சுன்னா 1 வீக் நீ ஊருக்கு போனாலும் பிரச்சனை இல்லை. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஃபைட்டர் மாதிரி இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இப்போ இந்த ஆரஞ்சு பேர்டு எடுத்துட்டிங்கன்னா ஒரு பேர் 14,000 to 18,000 rupees வரும். குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பட் இது என்னன்னா ஃபின்ச்சு தான். இந்த ஃபின்ச்சில் வந்து ஜீப்ரா ஃபின்ச்சில் ஆரஞ்சு மியூட்டேஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆரஞ்சு மியூட்டேஷனை நீ வந்து வேற 2 ஃபின்ச் மூலமா உள்ளே கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஹாஃப் ஆரஞ்சு, பாதி ஆரஞ்சு. இவன் வந்து பிளாக் ஃபேஸ். ஓகே. அந்த மூஞ்சியில் ஒரு பிளாக் தெரியுது பாரு, மூஞ்சியில் கருப்பாக இருக்கான்ல, இந்த பிளாக் ஃபேஸையும் இதுலேருந்து வர குட்டியும் நம்ம மிக்ஸ் பண்ணாலே நமக்கு வந்து அந்த ஆரஞ்சு வரக்கூடிய ப்ராபபிலிட்டி ஹை. ஐ மீன் இதுலேருந்து வர குட்டி இருக்குல்ல, ஹாஃப் ஆரஞ்சு வந்தாலே நமக்கு மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீ கரெக்டாக லைனேஜ் பார்த்து ஆப்பே இருக்குது ப்ளே ஸ்டோரில். இப்போ நீ ப்ளே ஸ்டோரில் போய் ஆப்பை படிச்சுட்டு எந்தெந்த பேரை கரெக்டாக மேட்ச் பண்ணால் உனக்கு என்ன குட்டி வருங்கிறத நீ ஜட்ஜ் பண்ணி அந்த லைனேஜை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோ. திஸ் பிகம்ஸ் இன்ட்ரெஸ்டிங். நம்ம எல்லாரும் பண்ணுறது தான். சிஸ்டமேட்டிக்காகவும் ப்ராசஸாகவும் ஃபின்ச் ப்ரீடிங்காக கொண்டு வந்துட்டேன். அது இல்லாமல் இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், பேஷன் பிகம்ஸ் பாய்சன், வி ஓவர் ஸ்பெண்ட். நம்ம எல்லாரும் பண்ணுறது தான். நம்ம ஃபின்ச் வாங்கறதுக்கும் அது வாங்கறதுக்கும் நீ ஸ்பெண்ட் பண்ணாத சென்னையில். ஸோ இப்போ அதை வந்து கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக நான் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். இப்போ எப்படின்னா இந்த கேஜ் மூலியமாக சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறதுனால ஒரு வாரம் ஊருக்கு போனால் பிரச்சனை இல்லை, வீட்டில் நீ இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. கரெக்டான கலர் குருவியை வாங்கி
செட் பண்ணி ஓனாக பில்டு பண்ணு. நாளைக்கு ஃபின்ச் எக்ஸ்பர்ட் ஆகிட்டியா, இதை ரெண்டையும் பிரித்து விட்டு காக்டெயில் ப்ரீடிங் பண்ணு. அதுலேயும் எக்ஸ்பர்ட் ஆகிட்டியா, கடைசி கேஜில் ஒரு ஃபின்ச்சு வச்சுக்கோ. இது ரெண்டுலேயும் கொன்னூர்ஸ் வைக்க ஆரம்பிச்சுக்கோ. கொன்னூர்ஸோ காக்டெயில்ஸோ வாட் எவர் யூ வாண்ட் டு. ஸோ இந்த கேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணால் 4 feet by 2 feet கேஜாக மாறிடும். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வேறு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபின்ச்சஸ். இது வேணுங்களா கீழே போயிடுவானுங்க. இது வந்து கோல்டியன் ஃபின்ச்சஸ்ம்பாங்க, லேடி கோல்டியன் ஃபின்ச்சஸ்ம்பாங்க. இது ஒரு மியூட்டேஷனு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பெங்காலி ஃபின்ச்சஸ்ம்பாங்க. இது வந்து எப்படின்னா சொசைட்டி ஃபின்ச்சஸ் ஒரு பெங்காலி ஃபின்ச்சஸ்ம்பாங்க. இவங்க மிச்சவங்களோட யார் முட்டையை வச்சு கொடுத்தாலும் இவங்க குட்டியை பத்திரமா பார்த்து பொறிச்சு கொடுத்துருவாங்க. இது ஒரு டைப்பான குருவி. நம்ம குருவி மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி, கொஞ்சம் அப்படி இருக்கும். ஆனால் நம்ம குருவி கிடையாது. இதுலேயும் மியூட்டேஷன் இருக்குது. அதுலேயும் ப்ரௌன் வர வச்சுருக்கேன் பாரு. அதாவது சாதா குருவியிலேருந்து நம்ம ப்ரௌன் எடுத்திருக்கோம் மியூட்டேஷனில். இதெல்லாம் நம்மக்கிட்ட வந்த குருவிகள். ஸோ இந்த கிளச்சோடது பிளாக் வந்துருக்கு. 2 years to 3 years வருமா ஈஸிலி வந்துடும். அப்படியே பெட்டா மாதிரி போல இருக்கு. என்னம்மா பெட்டா மாதிரி தான் போல இருக்கு. கிட்டத்தட்ட பெட்டா மாதிரி தான். பட் என்னென்ன கலர்ஸ் பண்ணலாம், வெரைட்டிஸ் பண்ணலாம், மியூட்டேஷன்ஸ் பண்ணலாம், சின்ன இடத்துல மெயின்டைன் பண்ணலாம். அப்புறம் மோரோவர் இதில் ப்ரீடிங் ஜாஸ்தி. நீ பெட்டா மாதிரி இண்டிவிஜுவல் கேஜ் போடணும் இல்லை, காலனி ப்ரீடிங் பண்ணலாம், ரிசல்ட் கம்மியாக இருக்கும். நீங்கள் கீழே பார்ப்பீங்க அதையும். அப்புறம் இது வந்து ரெயின்போ பஜ்ஜீஸ்பாங்க. இது ஒரு ரேரான மியூட்டேஷன் பஜ்ஜீஸு. அது பர்ஃபெக்ட் மார்க்கிங்கோடு இருக்காது. ஸோ அது இங்கே ஒரு பேர் மட்டும் இருக்கும், கீழே வேறு பேர்லாம் நிறையா இருக்கும். அது கொஞ்சம் மார்க்கிங்காக அவனை எடுத்து வச்சுருக்கேன், ஸ்டாக் ப்ரீடிங்காக. கீழே போய் பார்ப்போம். வாங்க. இதுதான் நம்மளோட பேரக்கீட் ஏவரி. இது வந்து ஐ திங்க் 7 feet by 4 feet நினைக்கிறேம்மா, இல்லை 8 feet by 4 feet இருக்கும். ஸோ இது எதுக்காக பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உள்ளே வந்து நம்ம ஒரு மியூட்டேஷன் கம் காலனி ப்ரீடிங் 3 வெரைட்டிஸ் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா 3 to 4 வெரைட்டிஸ் இருக்குது. பெங்காலி ஃபின்ச் இருக்குது அந்த கார்னர் மேலே பார்த்தீங்கன்னா. பெங்காலி ஃபின்ச் அந்த மேலே கார்னரில் இருக்குது பாருங்க. ஓகேவா? அப்புறம் காக்டெயில் இருக்குது. கீழே பாரு ஃபின்ச் இருக்கும். கீழே அங்கே பாரு ஃபின்ச், ஆர்டினரி ஜீப்ரா ஃபின்ச் பாரு, ப்ரீட் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் குட்டி கீழே இருக்கிறதெல்லாம். இங்கே காலனி ப்ரீடிங் நடக்குதா? இங்கே வந்து ஆக்சுவலாக பார்த்தா 12 பேர் லவ் பேர்ட்லேருந்து கிட்டத்தட்ட நம்ம காக்டெயில்லாம் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இல்லை காக்டெயில் வந்து இதில் இருக்கிறது யங்ஸ்டர்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா. ஓகேவா? இவெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு தான், ஆனால் கையை கடிச்சிடுவான், ஏமாத்திடுவான், நம்பாத. ஓகேவா? இல்லை முன்னையே பார்த்துட்டேன். அங்கே பாரு, அங்கே ஒருத்தன் வந்திருக்கான் பாரு. ஐயா நீங்களே கைவிங்க. என்னடா சரி. இப்போ எப்படின்னா நம்ம இந்த ஊருக்கு போன சேம் கான்செப்ட், கீழே அதே மீடியா. ஓகேவா? ஒரு வீக்குக்கான வாட்ரு, ஒரு வீக்குக்கான தீனி. அங்கே பார்த்தீங்கன்னா 12 பேர் இது. அது என்ன சொல்கிறது, லவ் பேர்ட்ஸை நம்ம விட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இதுலேருந்து நம்ம காலில் அடல்ட் எல்லாருக்கும் காலில் ரிங் இருக்கும். பார்த்தீங்கன்னா நோட் பண்ணினா தெரியும். ஓகேவா? யங்ஸ்டர்ஸ் யாருக்குமே ரிங் இருக்காது. ஸோ பிறக்கவங்களுக்கு ரிங் இருக்காது. இல்லை கலர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். காலனியில் கலர்ஸ் பண்ண முடியுங்கிறதா நம்மளோட ப்ரூஃபு. நீங்கள் உள்ளே போய் கீழே கிளீனிங்கே இல்லை. பிஞ்சு வந்து அதுவே சாப்பிட்டுக்கும். கீழே வர வேஸ்ட்டு கிராஸு வராது. 7 மிக்சர் ப்ளஸ் ஸ்ப்ரிங்க்லர் இருக்கும். இந்த ஸ்ப்ரிங்க்லர் மூலியமாக நம்ம வந்து இஎம் சொல்யூஷன் வீட்டில் எல்லா இடத்துலையும் நம்ம எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் வாங்க. இந்த ஸ்ப்ரிங்க்லர் மூலியமாக நம்ம எல்லா இடத்துலையுமே வீட்டை சுற்றி இந்த இஎம் சொல்யூஷன் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ங்கிற சொல்யூஷன் வந்துடும். இதுதான் நம்மளோட பிளான்டட் ஏவரி. அந்த சொல்யூஷன் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணணும்னா சீக்கிரமாக மக்க வச்சிரும். இப்போ நம்ம சாணி முழுகிறோம்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி. ப்ளஸ் மக்க வைக்கிறத விட இது வந்து எந்த விதமான தீய சக்தி நம்ம வீட்டுக்குள்ளே வராது. வைரஸ் பாக்டீரியா எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே வராது. ஸோ அதுக்கான ப்ரொடெக்ஷன் மாதிரி இது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா இதுதான் நம்மளோட பிளான்டட் ஏவரி. நம்ம இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்ட்ரீம் வாட்டர் ஃபால் கண்டுபிடிச்சிருக்கோம். பிளான்டட் ஏவரினா அதே அக்வாஸ்கேப்பிங்கோட இன்னொரு அண்ணா மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். உள்ள கண்டுபிடிச்சிக்கிற மீடியா கிளீனிங் கிடையாது. இப்போ ஒரு கூண்டுக்குள்ள இப்போ இதை காஃபி ஷாப்பில் வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்கலாம். இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஃபின்ச்சஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டியன் லாங் டெயில் நீங்கள் பார்க்கல, லாங் டெயிலும் இருக்குங்க. ஓகேவா? லாங் டெயிலு இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜாவா, அப்புறம் கொய்லான் ஃபின்ச்னு ஆப்ரிக்கன் ஃபின்ச் இருக்குது இதுக்குள்ளே. ஸோ வேர்ல்டில் இருக்கிற எல்லா எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்குள்ளே. கொஞ்சமாக உள்ளே வந்து எடுத்துக்கலாம். வாட்டர் ஃபால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் மாதிரி இருக்கும். இட் வில் நாட் பி லைக் ஃபால்ஸ், டப்புன்னு உழுகாது. இது ஸ்ட்ரீமு ஸ்லோவாக இந்த ஊத்துன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி.
ஸோ இதுக்குள்ளேயும் அதே தான், ஸ்மெல் வராது, ஸ்ப்ரிங்க்லரு. மேல இருக்குங்களா? இதோ இதுதான் கொயிலான் ஃபின்ச், இங்கே இருக்கு பேர், இந்த மேலே சைடில் தெரியுது பேர், ரெட் கலர். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாவா, அது பின்னாடி கொயிலான் இருக்கு. லைட் நீங்க தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் கஷ்டம்தான் அவனுக்கு. இது காலையில் என்ன கூட கொஞ்சம் கீழே குளிப்பானுங்க. ஓகே. இப்போ அந்த டைமும் முடிஞ்சு போச்சு, குளியல் டைமும் முடிஞ்சு போச்சு. இது வந்து பீஸ் லில்லின்னு ஒரு ரேரான பிளான்ட்டு. அப்புறம் இங்கே இருக்கிற மெயின் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் பின்னாடி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா புங்க மரம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக் பிளான்ட் அதே பின்னாடி, ஷார்ட்டான பிளான்ஸ் எல்லாம் முன்னாடி, ஃப்ளாரிங் பிளான்ஸ் மிடில். ஸோ அதே கான்செப்ட் தான். அதை வந்து நம்ம ஏவரிக்குள்ளே பண்ணும்போது என்ன ஆகுது, கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் மிச்சம் ரியல் பிளான்ஸை கொத்தாமல் இருப்பானுங்க. ஓகே ஓகே. வாங்க அடுத்தது பார்க்கலாம்.